நீங்கள் சென்னையில் லேண்ட் வாங்க போகிறீங்களா? அப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 லொக்கேஷன்ஸை செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு லொக்கேஷனில் நீங்கள் லேண்ட் வாங்கிடுவீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நான் உங்கள் வர்ஷினி, BSJ மீடியாவிலேருந்து. 5வது இடத்துல இருக்கிறது பூந்தமல்லி. பூந்தமல்லியில் நீங்கள் ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 5 இயர்ஸ்லேயே உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா 2025 அண்ட் 2026 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இது போக 20 to 25 கிலோமீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு புதுசாக ஏர்போர்ட்டும் வரப்போகுது. ஸோ பூந்தமல்லியை சுற்றி இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே அங்கே லேண்ட்ஸ் எல்லாமே ஹை ரேட்டில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே லேண்ட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ்லேயே 5x வரைக்கும் உங்களால் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். 4வது இடத்துல இருக்கிறது கிளம்பாக்கம். இப்போ நீங்கள் போய் கிளம்பாக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அண்டர் ரேட்டட் ஏரியா மாதிரி தான் இருக்கும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போரூரும் இதே கண்டிஷனில் தான் இருந்தது. ஆனால் இப்போ போரூர் எவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னு நம்ம கண்ணாலே பார்க்குறோம். அதே மாதிரி தான் கிளம்பாக்கமும் இன்னும் கொஞ்சம் வருஷத்துலேயே இந்த மாதிரி டெவலப்மெண்ட் பார்க்க போகுது. ஏன் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே புதுசாக வந்திருக்கிற பஸ் ஸ்டாப். ஸோ பஸ் ஸ்டாப் வந்ததுனால சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாஸ்லையுமே லேண்ட் வந்து ரொம்ப டிமாண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நீங்கள் போய் லேண்ட் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4 to 5 இயர்ஸ்லேயே உங்கள் லேண்டோட வேல்யூ வந்துட்டு 7x வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடும். 3வது இடத்துல ஒரகடம் அண்ட் ஸ்ரீபெரும்புதூர். இங்கே 2 இடத்துலையுமே க்ரோத் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையுமே சிப்காட் இருக்குது. அண்ட் இங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து லேண்ட்ஸ் வந்து ஹை டிமாண்டில் போயிட்டுருக்கு. ஸோ மற்ற இடத்துலலாம் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4000 5000 சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரகடம் அண்ட் ஸ்ரீபெரும்புதூர் இங்கே இன்னுமே 2000 to 3000 ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் லேண்ட் வாங்குறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே நீங்கள் லேண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துலேயே உங்களுக்கு 8 to 10x வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். 2வது இடத்துல இருக்கிறது பட்டாபிரம். இந்த பட்டாபிரம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்லேயே வந்து டெவலப் ஆக போகுது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வரப்போகிற 3rd டைடல் பார்க் தான். இந்த 3rd டைடல் பார்க் வந்து 10 acres கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க வித் 20 ஃப்ளோர்ஸ்ன்றதுனால அங்கே இருக்கிற லேண்ட்ஸோட ரேட் எல்லாமே ஹையாக இருக்குது. அண்ட் அங்கே லேண்டும் ரொம்ப டிமாண்டில் போயிட்டுருக்கு. இது கூடவே அடிஷ்னலாக அங்கே அவுட்டர் ரிங் ரோடு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆவடியோட மெட்ரோ ஸ்டேஷனுமே பட்டாபிரம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் வர்றதுனால அங்கே லேண்டோட ப்ரைஸ் வந்து ஹை ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் போய் அங்கே லேண்ட் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்திலே உங்களால் ப்ராஃபிட் வந்து 10x மேலேயே எடுக்க முடியும். 1st இடத்துல இருக்கிறது மாதாவரம். மாதாவரம் வந்து ரொம்ப கம்மி பீரியட்லேயே ரொம்ப பெருசாக டெவலப் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து ஸ்டேட்ஸான கர்நாடகா அண்ட் ஆந்திரா இங்கே போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே மாதாவரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது கூடவே நம்ம மெட்ரோவுமே மாதாவரத்தை தான் காமன் ஜங்ஷனாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு கீ பாயிண்ட் தான். இன்னும் அடிஷ்னலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாமே கிராஸ் செக் பண்ணி அதில் ஒரு சில லேண்ட்ஸை ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்காக சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ரீசன்னால் அங்கே லேண்டும் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கான டிமாண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போவே நீங்கள் அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே ஓடி போய் ஒரு லேண்ட் வாங்கிட்டு வந்துடுங்க. நான் சொன்ன இந்த 5 லொக்கேஷன்ஸை செக் பண்ணாமல் நீங்கள் வேறு எங்கேயும் லேண்ட் வாங்காதீங்க. பிகாஸ் இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வருஷத்துலேயே ரொம்ப வேகமாக டெவலப் ஆகக்கூடிய லொக்கேஷன்ஸ் தான். ஸோ இந்த லொக்கேஷன்ஸை செக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் லேண்ட் வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னா எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.